கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிறந்த மதிப்பீட்டு கருவி அல்லது சோதனையினுடைய முக்கிய பண்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஏற்புடைமை, நம்பகத்தன்மை, புறவயத்தன்மை, நடைமுறைப்படுத்தும் தன்மை, விரிவான தன்மை, அப்புறம் தெளிவுடைமை. இது மாதிரி 6 டைப் இருக்கு. இதுல ஏற்புடைமை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோதனை எதை அளவிட முற்படுகிறதோ அதை எந்த அளவிற்கு அது உண்மையில் அளவிடுகிறது அப்படின்றத இப்ப ஒரு சோதனை எடுக்கிறீங்க டெஸ்ட், அந்த டெஸ்ட்டை நீங்க எதை அளக்குறதுக்காக நம்ம அதை ட்ரை பண்ணுதோ அதை எவ்வளவு எந்த அளவுக்கு கரெக்டா அளந்து சொல்லுது அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேலிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு சோதனையில இருந்து பெறப்படும் மதிப்பெண்கள் எதனை வெளிப்படுத்துகிறது, அந்த மதிப்பெண்கள் எதனை வெளிப்படுத்துகிறது என்பதை அந்த சோதனையுடைய ஏற்புடைமை தெரிகிறது. உதாரணமாக சோதனையுடைய ஏற்புடைமை என்பது எந்த நோக்கத்திற்கு அல்லது எந்த சமயத்தில் அந்த சோதனையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத என்ன சொல்லுது, இது சுட்டி காட்டுகிறது. உதாரணமாக ஒரு அறிவியல் அடைவு சோதனையை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அறிவியல் அடைவு சோதனை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அறிவியல் அடைவு சோதனை எதை மட்டும் தான் நமக்கு அளவிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவியல் தேர்ச்சியை மட்டுமே அளவிட வேண்டும். அதுல மொழி திறனுக்கு என்ன பண்ணக்கூடாது, என்ன இது இருக்கக்கூடாது. இப்போ ஒரு அறிவியல் அடைவு சோதனை ஒரு மாணவனினுடைய அறிவியல் தேர்ச்சியை எந்த அளவிற்கு அளவிடுகிறது, எவ்வளவு கரெக்டா எவ்வளவு எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் அளவிடுன்றதை பொறுத்து அதனுடைய வேலிடிட்டியே சொல்லலாம். இப்போ உதாரணமா அறிவியல் அடைவு சோதனை அறிவியலை தேர்ச்சியை பத்தி பெருசா அளவிடாம வேற ஏதாவது என்ன பண்ணிச்சுன்னா அளவிட்டுச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி எல்லாம் அளவிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம், வேலிடிட்டி இல்லை. அடுத்த நம்பகத்தன்மைன்றது அதனுடைய அதை நம்பலாமா, அது கொடுத்துருக்கிற ரிசல்ட்டை நம்பலாமா அப்படின்னா அந்த ரிசல்ட் எப்படி இருக்கணும், நமக்கு அக்யூரேசியா இருக்கணும், துல்லியம். அப்ப எந்த அளவுக்கு அது துல்லியமாக அளவிடுகிறது. வேலிடிட்டினா எதை அளக்குறதுக்காக உள்ள சோதனையோ அதை கரெக்டா அதைத்தான் அளக்குதா அப்படின்றது வேலிடிட்டி. அதுவே ரிலையபிலிட்டி அல்லது நம்பகத்தன்மைன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவிற்கு துல்லியமாக அக்யூரேசியாக அதனுடைய அளவீடு இருக்கு அப்படின்றது. அதாவது ஒரு சோதனையவே திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு நம்ம அளிக்கும் போது அவர் ஏறக்குறைய ஒரே விதமான மதிப்பெண்களை பெற்றால் அந்த சோதனைக்கு என்ன பேர் சொல்றோம், நம்பகத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அப்ஜெக்டிவிட்டினா என்ன அப்படின்னா யாரையும் சார்ந்து இருக்காது. அதாவது சோதித்து அறிபவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாது இருக்கும் நிலை. இப்ப நீங்க இன்டர்வியூ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூல அவர் போடுறதா மார்க்கா இருக்கும். அதுவே நீங்க அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 1 மார்க்கு சரியான விடையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பையனா இருந்தாலும் பிடிக்காத பையனா இருந்தாலும் ஆன்சர் எழுதினா என்ன பண்ணி தான் ஆகணும், நீங்க மார்க் போட்டுதான் ஆகணும். அதுவே நீங்க எஸ்ஏ டைப் கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், என்ன இருந்தாலும் மார்க் போடுவோம். சில பேருக்கு எதில் இருந்தாலும் மார்க் போட மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு கரெக்டா அந்த சோதித்த அறிபவரினுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாது இருக்க வேண்டும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்ல கல்வியில் சோதனை என்பதற்கான விளக்கம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நார்மலா டெஸ்ட்ன்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வரிசை கிரமமாக அமைக்கப்பட்டுள்ள வினாக்கள் அல்லது பணிகளின் வினாக்கள் அல்லது ஒர்க் அப்படின்னு சொல்றோம். அதோடைய தொகுதி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களது துலங்கல்களை ரெஸ்பான்ஸ் ஆன்சர்ஸ் அளித்திட வழிவகை செய்யக்கூடிய ஒரு கருவிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா டெஸ்ட்ன்னு சொல்றோம். அந்த சோதனைக்கு அளிக்கப்படும் துலங்கல்களுக்கு நம்ம என்ன பண்றோம், அதாவது மாணவர் அளிக்கக்கூடிய விடைகளுக்கு நம்ம மதிப்பெண், துலங்கல்ன்றது ரெஸ்பான்ஸ் விடைகள் அல்லது எடுத்துக்கலாம், வழங்குவதன் மூலம் மாணவர்களின் அடைவை அவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன பண்ண முடியும், நம்மளால ஒப்பிட்டு நோக்க முடியும். அடுத்து சோதனைகள் என்பது அன்றாட அதாவது டெய்லி டெஸ்டா இருக்கலாம், வாராந்திர மாதாந்திர அளவில் அல்லது பயிற்சி காலம் காலத்திட்ட காலம் முழுவதும் என்ன பண்ணப்படும், நடத்தப்படும். சோதனைகள் எழுத்து வடிவம் வாய் வழியாக இருக்கலாம், அவை வழி இருக்கலாம், எழுத்து வடிவில் இருக்கலாம். இது எல்லாமே பேசிக் தான். டெஸ்ட்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் எல்லாமே. அடுத்து சோதனையின் வகைகள். சோதனையின் வகைகள்ல பாத்தீங்கன்னா 3 வகையான வகைகள் போட்டிருக்கோம். ஒண்ணு நாட்ட சோதனை, இன்னொன்னு அடைவு சோதனை, இன்னொன்னு திறனறி சோதனை. நாட்ட சோதனை அப்படின்னா அவனுக்கு என்ன நாட்டம் இருக்கு, எதுல நாட்டம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை நாட்ட சோதனை. அவனுக்கு எதுல விருப்பம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒருவரிடம் இயற்கையாக அமைந்துள்ள திறன்களை கண்டறிதல், அது நாட்ட சோதனை அப்படின்னு சொல்றோம்.
அடைவு சோதனைனா நம்ம பாடம் நடத்திட்டு அதுல அவன் எந்த அளவுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறோம், அந்த பயிற்சியில அவன் எந்த அளவுக்கு தேறி இருக்கான் அப்படின்றது என்னது அடைவு சோதனை. இப்ப நீங்க எழுத போற சோதனை என்ன சோதனை? நீங்க எழுத போது அடைவு சோதனை, ரைட்டா? அது திறனறி சோதனை. திறனறி சோதனைன்றது என்னன்னா, இது திறன்களை கண்டறியும் சோதனை. இது திறன்களை மதிப்பிடும் சோதனை. ஒரு திறன் இருக்குன்னு சொல்றாருன்னா அந்த திறனை நம்ம என்ன பண்றோம், இருக்கா இல்ல நம்ம செக் பண்றோம். அது இது நாட்டு சான்றது பொதுவா இருக்கும். பொதுவா பல கேள்விகளை கேட்போம், அதை வச்சு அவனுக்கு எதுல நாட்டம் இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெண்டும் ஒரே மாதிரி திறன் வரும், ஆனா ரெண்டுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா அடைவு சோதனை அப்படின்றதுதான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அடைவு சோதனை அப்படின்னா என்ன? கற்பித்தல் அல்லது பயிற்சி அளிக்கப்பட்டதற்கான விளைவு. நம்ம கற்பித்தலோ அல்லது பயிற்சியோ கொடுக்கும் போது அதன் காரணமாக அவர் பெற்றெடுக்கக்கூடிய அறிவு அல்லது அவருடைய செய்திறன்கள் இவற்றை அளவிடக்கூடிய எந்த ஒரு சோதனையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், அடைவு சோதனை. அவர் எவ்வளவு அடைந்திருக்கிறார், நம்ம கற்பித்தத்தை டீச் பண்ணியிருக்கோம், நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கோம், பிராக்டிக்கலா நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதுல மாணவன் எந்த அளவுக்கு அதை அச்சீவ் பண்ணியிருக்கான், அதை நமக்கு என்ன சொல்றோம், அடைவு சோதனைன்னு சொல்றோம். அதை செக் பண்ற இது. வகுப்பறை ஆசிரியர் குறிப்பிட்ட கால அளவு கற்பித்தலை மேற்கொண்ட பின் அதன் விளைவாக மாணவர் எந்த அளவு கற்றல் தேர்ச்சி பெற்றுள்ளார் என்பதை அறிதல் அவசியமாகிறது. இதற்காக பயன்படுத்தும் சோதனை தான் என்னது, அடைவு சோதனை. அடைவு சோதனையின் வகைகள் பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் மேட் டெஸ்ட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட். இன்னொன்னு கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ், இன்னொன்னு நாம் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ்ல 2, இதுல 2. இது ஆசிரியரால் தயாரிக்கப்படும் சோதனை. இதுல நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்டும் நாம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. இப்ப கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் இதுல குறிப்பிட்ட பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடக்கருத்துகளையும் குறிப்பிட்ட பாடப்பகுதியில இடம்பெற்றுள்ள பாடக்கருத்துகளையும் திறன்களையும் மாணவர் எந்த அளவு கற்று தேர்ச்சி அடைந்துள்ளார் என்பதை சோதித்து அறிவக்கூடியது கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். கிரிட்டேரியன்னா பர்டிகுலரா ஒரு கிரிட்டேரியனை பத்தி செக் பண்றது. அந்த மாதிரி உதாரணமாக பின்ன கூட்டல், அப்புறம் கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எனும் 4 திறன்களில் மாணவர்களது கற்றல் தேர்ச்சியை சோதித்தறிய உருவாக்கப்பட்ட ஒரு சோதனையானது ஒவ்வொரு திறனிலும் மாணாக்கரது அடைவு தேர்ச்சி எத்தனை விழுக்காடு என்பதை அறிய உதவும். ஒவ்வொரு திறன்லையும் 80% அளவானது மதிப்பெண் பெற்றிருத்தலே ஏற்கத்தகு அடைவு தேர்ச்சியாக தீர்மானிக்கப்பட்டிருந்தால், அவன் 80%க்கு கீழே மதிப்பெண் பெற்றிருந்தால் அந்த குறிப்பிட்ட திறன்களில் அவர் என்ன சொல்றோம், நம்ம தேர்ச்சி பெறாதோர். சுருங்க கூறின் தகுநிலை மதிப்பீட்டு சோதனைகள், அதாவது கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட்ன்றது கலைத்திட்ட இலக்குகள் அடையப்பட்டதற்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் தகுநிலை அளவு, அது சான்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுநிலை அளவோட ஒப்பிடும் போது மாணாக்கரது அடைவு தேர்ச்சி எந்த அளவு உள்ளது என்பதை மதிப்பிடுகிறது. அதாவது கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அவனுக்கு ஒரு விஷயத்த என்ன பண்ணிடுறோம், டீச் பண்ணிடுறீங்க. இப்ப அதுல அவன் எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவன் இந்த டெஸ்ட்ல இந்த அளவுக்கு என்ன இருக்கணும், மேல இருந்தாதான் அவன் அச்சீவ் ஆயிருக்கான்னு அர்த்தம். அப்படின்னு ஒரு கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம், நம்ம ரெஃபரன்ஸ் மார்க் வச்சிருக்கீங்க அல்லது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணணும், அவன் மார்க் எடுக்கணும். மார்க் எடுத்தாதான் அவன் அச்சீவ் ஆயிருக்கான், இல்லைன்னா அச்சீவ் ஆகல முடிவு பண்றோம். அதனால அந்த டெஸ்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். உதாரணமா நீங்க எழுத போறது கூட என்னதான், அந்த இதுக்கு மேல இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது கிரிட்டேரியன் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு அதுல இருந்து இது பண்றது. அடுத்த நாம் ரெஃபரன்ஸ். நாம் ரெஃபரன்ஸ்ன்றது பெரும்பாலும் இந்த நீட்டு, ஜேஇஇ, நெட்டு, செட்டு இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அதுல ஃபுல்லா நாம் ரெஃபரன்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். இது என்ன அப்படின்னா, இதுல சோதனைக்கு உட்படும் ஒவ்வொரு மாணவருக்கு தேர்ச்சி அளவும் பிற மாணவர்களது தேர்ச்சி அளவோடு ஒப்பிடப்பட்டு தரநிலை மதிப்பிடப்படும். அதாவது மாணவர்கள் சோதனையில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்து. இது நாம் ரெஃபரன்ஸ். இது எப்படின்னா இப்ப நீங்க இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜேஇஇ இதுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க் நெட்டு, செட்டு இதெல்லாம் மார்க் எப்படி வரும்னா, உங்களுக்கு இப்போ 1 லட்சம் பேர் எழுதுறான் அப்படின்னா இப்ப 100 கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணிருக்கான், எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கான் அப்படின்றத பொறுத்து நமக்கு ஒரு நாம் ஸ்கோர் கொடுப்பான். அப்ப நாம எடுத்திருக்கிற மார்க் வேறையா இருக்கும், நம்மளுடைய நார்மல் ஸ்கோர் என்னவா இருக்கும், அது வேறையா இருக்கும். சில நேரங்கள்ல இப்ப 1 லட்சம் பேர் எழுதியிருந்தாலும்
நம்ம மார்க் கம்மியா எடுத்திருந்தா கூட என்ன பண்ணிடுவோம், செலக்ட் ஆயிரும். அதுக்கு வந்து ஒரு இது வச்சிருக்க மாட்டோம், எதுனா ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாட்டம்லாம் கிடையாது. அப்ப அந்த வருஷத்துல அந்த மத்த மாணவர்கள் எப்படி ஆன்சர் பண்ணிருக்கான் அப்படின்றத பொறுத்து நம்ம செலக்ட் ஆகிறது செலக்ட் ஆகும் போறது மாறும். இது பேர் வந்து நாம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பேர். நாம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, என்ன பண்றோம், பிற மாணவர்களின் தேர்ச்சி அளவோட ஒப்பிடுது. இது அப்ளை பண்ணிங்க, பிற மாணவர்களின் தேர்ச்சி அளவோட ஒப்பிடுது. அடுத்து புறையறி சோதனைகள். இது உங்களுக்கு தெரியும். புறையறி சோதனைகள் குறிப்பிட்ட பாட தலைப்புல இடம்பெறக்கூடிய பாட கருத்துகளில் தமது மாணவர்கள் கற்க இடர்படுவற்றையும் இடர்பாற்றின் தன்மையையும் அறிவதற்காக வைக்கக்கூடிய சோதனை தான் என்னது, புறையறி சோதனை. இதனை வந்து யாருக்கு வைக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் கற்றல் குறைபாடு உடையவருக்கு, அவர் வந்து உச்சரிப்பு திறன் குறைபாடு, எழுதும் திறன் குறைபாடு, இதெல்லாம் இந்த மாதிரியான தன்மையை கண்டறிவதற்கான டெஸ்ட் தான் என்ன அப்படின்னா டயக்னாசிஸ் டெஸ்ட். இந்த ரோஸ் அண்ட் ஸ்டான்லி இவங்க வந்து புறையறி சோதனைகள் பின்வரும் 5 நிலைகளில் செயல்படுவதாக கூறுகிறார். ஒன்று வந்து மாணவர்கள் கற்க இடர்படும் பாடப்பகுதியில் எவை அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். எந்த கருத்துக்களை கற்பதில் அதிக அளவு தவறுகள் செய்யப்படுகின்றன, அந்த தவறுகள் ஏன் ஏற்படுகின்றன, பரிந்துரைக்கப்படும் குறைதீர் நடவடிக்கைகள் யாவை, தவறுகள் ஏற்படாமல் தடுப்பது எப்படி. இதுல முதல் 4 வந்து கற்றல் இடர்பாடுகளை சரி செய்வதை நோக்கமாக கொண்டது. 5வது வந்து தவறுகளை தடுத்திடுவதை, தவறே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ். இது வந்து கரெக்டிவ். லாஸ்ட் வரை வந்து என்னது, ப்ரிவென்டிவ்னா முன்னெச்சரிக்கை, எச்சரிக்கை சொல்லுவோம் அது. இப்போ அடைவு சோதனை, குறையறி சோதனை ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள். அடைவு சோதனை என்பது கற்பித்தலின் விளைவை வந்து நம்ம மாணவர்கிட்ட செக் பண்றோம். குறையறி சோதனை என்பது மாணவர்களுக்கு உள்ள குறைபாடுகளை கண்டறிவதற்காக வைக்கிற டெஸ்ட். அப்புறம் வந்து அடைவு சோதனையில வந்து சோதிக்கப்படும் பாட பரப்பளவின் அளவு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இங்க வந்து பாடப்பொருள் ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கும். இங்க வந்து வினாக்கள் வந்து பல்வேறு பாடப்பகுதிகளில் கேட்கப்படும், அதனால வினாக்கள் வந்து கடினத்தன்மையா இருக்கும். இங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறையறி சோதனையில வந்து அனைத்து வினாக்களும் கடினத்தன்மையின்றி எளிமையாக இருக்கும். அடுத்த சோதனையை நிறைவு செய்வதற்கான காலம் இங்க இருக்கும். திட்டவட்டமான ஒரு காலத்துக்குள்ள முடிக்கணும்னா இங்க வந்து கால அளவு கிடையாது. அடுத்த வினாக்கள் பாடப்பகுதிகள் அமைந்துள்ள வரிசைப்படி அமைந்திருக்காது. இங்க வந்து வினாக்கள் பாடப்பகுதியின் வரிசை கிரமப்படி அமைந்திருக்கும். அடுத்த அடைவு சோதனையை தொடர்ந்து மாணவர்களை தரம் பிரிப்போம், அல்லது மேல்நிலை கல்விக்கு மாற்றுவோம், அல்லது புதிய அடுத்த பாடத்தை கற்பிப்போம். இங்க வந்து குறையறி சோதனையை தொடர்ந்து குறைதீர் கற்பித்தல், அதை வந்து நம்ம எப்படி வந்து அதை புரிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுல புரியலைன்னா அதை திரும்ப என்ன பண்ணுவோம், அதையே நம்ம திரும்ப டீச் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இதோட வந்து ப்ரோபனாஸ்டிக் டெஸ்ட். இது வந்து முன்கணிப்பு சோதனை அல்லது முன்னறிவிப்பு சோதனைன்னு சொல்றோம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியில் மாணவரது மனப்பான்மையை முன்னரே சோதித்தறிவதற்காக பயன்படுகிறது. உதாரணமாக வந்து மனப்பான்மை தேர்வு அப்படின்னு சொல்றோம். அதாவது மாணவரது எதிர்கால செயல்திறனை கணிக்க உதவும் சோதனை. மனப்பான்மை தேர்வு இது ஆப்டிடியூடு தான் இருந்தது. நம்ம ஆப்டிடியூடுனா மனப்பான்மை அல்லது நாட்ட சோதனையோட சொல்லலாம். நாட்ட சோதனை என்ன பண்றோம், நம்ம வந்து முன்னாடியே அவனுக்கு எதுல வந்து நாட்டம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய சோதனை. இது ப்ரோபனாஸ்டிக் டெஸ்ட். அடுத்து வந்து சிசிஇ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ சிசிஇன்றது என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். இது வந்து கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஸ் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இருக்கும். ஒரு படிப்பு நிறைவு காலம் வரை மாணவர்களிடம் கண்டறியக்கூடிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுடைய அனைத்து அம்சங்களையும் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் அவ்வப்போது பள்ளியில் மதிப்பிட்டு குறிச்சு வச்சிருக்கணும். அந்த குறிப்பு வைப்பதையே தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு அல்லது முழுமையான மதிப்பீடு அப்படின்னு சொல்றோம். தொடர் எனும் சொல் தொடர்ச்சியான என்ற பொருள் கொள்ளப்படுகிறது. ஒரு படிப்பு நிறைவு பெறும் போது மாணவனின் கற்றல் அறிவினை மதிப்பிடுவதற்கு பதிலாக கற்பிப்பு நிகழும் காலம் முழுவதையும் 2 அல்லது 3 பருவங்களாக பிரித்து ஒவ்வொரு பருவத்தின் இடையிலும் குறைந்தபட்சம் 2 வளரறி மதிப்பீடுகள், பருவ இறுதியில் ஒரு தொகுத்தறி மதிப்பீடு மேற்கொள்வதையே தொடர்ச்சியான மதிப்பீடு அப்படின்னு சொல்றோம். அகல் விரிவான அதாவது காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றதுக்கான மீனிங் பாத்தீங்கன்னா, மாணவர்களிடம் கண்டறியப்படும் குறிப்பிட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் பல்வேறு அம்சங்களை மதிப்பிடுதலை குறிக்கிறது. அதாவது மாணவர்களுடைய பல்வேறு அம்சங்களை வந்து நம்ம மதிப்பிடுதலை குறிக்கிறது. இது வந்து மாணவர்களது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை
அறிவுசார் களம், அதாவது காக்னிட்டிவ் டொமைன், அப்புறம் வந்து அஃபெக்டிவ் டொமைன், அப்புறம் வந்து சைக்கோமோட்டார் டொமைன், அந்த 3 டொமைன்லயும் மதிப்பிடுறத இந்த அதாவது அது வந்து அல்லது முழுமையான மதிப்பீடு, அந்த அதாவது என்ன சொல்றோம், கண்டினியூஸ், அதாவது இந்த காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படின்றது ஒரு முழுமையான மதிப்பீடுன்னு சொல்றாங்க. அது வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சிசி, சிசியினுடைய சிறப்பியல் பாத்தீங்கன்னா, சிசி வந்து கல்வியாண்டு முழுவதும் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்ளப்படுகிறது. கற்போரிடம் ஏற்படும் முன்னேற்றத்தினுடைய அனைத்து அம்சங்களையுமே மதிப்பிடுகிறது. உதாரணமாக கற்போரின் அடைவுகளை வளரறிவு சோதனைகள் மற்றும் தொகுத்தறி தேர்வுகள் மூலமாகவும் மதிப்பிடப்படுகிறது. இங்க வந்து எழுத்து தேர்வு, உற்றுநோக்கல், தர அளவுகோல், சரிபார்ப்பட்டியல், வினாடி வினா போன்ற பிற கருவிகளையும் உத்திகளையும் பயன்படுத்தி பன்முக அடைவுகளை மதிப்பிடுகிறது. மேல வந்து பின்னூட்டத்தை அளிக்கிறது. மாணவர்கள் தமக்கு அளிக்கப்படும் பின்னூட்டத்தின் மூலமாக தனது கற்றல் குறைபாடுகளை உணர்ந்து அவற்றை நிறைவு செய்து கொள்ளும் நடவடிக்கைகள் ஈடுபட செய்கிறது. மாணவர்கள் மனப்பாடம் செய்த கற்றலை தவிர்க்கவும் சிந்தித்து செயல்படவும் இது தூண்டுகிறது. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்டைசிங் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா தரப்படுத்தப்பட்ட சோதனைகளில் பாடப்பொருள் தெரிவு செய்யப்பட்டு வினாக்கள் தயாரிக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுள்ள வினாக்கள் வல்லுநர்களால் சரிபார்க்கப்பட்டு ஒரே மாதிரியான சோதனை நடத்தும் முறைகளும் மதிப்பெண் வழங்குதல் நிர்ணயிக்கப்பட்டு தரங்களும் திட்டவட்டமாக அளிக்கப்படும். இது நார்மலா நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் இந்த மாதிரி நடக்கும். பொதுவான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாநில அல்லது மண்டல அளவில் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் பொது தேர்வுகள் தரப்படுத்தப்பட்ட சோதனை வகையை சார்ந்தது. அது மாதிரி மாநில இடைநிலை கல்வி வாரியம், ஸ்டேட் போர்டு, அப்புறம் வந்து ஸ்டேட் போர்டுல வந்து செகண்டரி போர்டு, ஹையர் செகண்டரி போர்டு ஆகியவை நடத்தக்கூடிய பொது தேர்வுகள், ஐஐடி நுழைவுத் தேர்வுகள், தேசிய அளவிலான ஜேஇஇ, அப்புறம் நீட் தேர்வுகள், இது எல்லாமே எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். அடுத்த சோதனைகளினுடைய வடிவமைப்பை தீர்மானித்தல், டிட்டர்மினிங் தி டிசைன் ஆஃப் தி டெஸ்ட். கற்பித்தல் நோக்கங்களுக்காக நிறையிடுதல். இன்னொன்று சோதிக்கப்படும் பாடப்பகுதிகளுக்கு நிறையிடுதல், வினா வகைகளுக்கு நிறையிடுதல், கடினத்தன்மை அளவுகளுக்கு நிறையிடுதல். அதாவது கற்பித்தல் நோக்கங்கள், இது வந்து சோதனைகளின் வடிவமைப்பை தீர்மானித்தல். டெஸ்ட வந்து நம்ம என்ன பண்ற போறோம், டிசைன் பண்றோம். டெஸ்ட் எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஒரு டெஸ்ட்னா அதுல வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி கொஸ்டின் ரன் பண்ணி இருக்க முடியாது இல்லையா. ஒரு டெஸ்ட்டுக்குன்னா வந்து அது வந்து எல்லா மாணவர்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணும், எல்லா வகையான வினாக்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எப்படி வந்து அந்த டெஸ்ட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்றதான் இந்த சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைன் தி டிசைன் ஆஃப் தி டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டை டிசைன் பண்றதை தீர்மானித்தல். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கற்பித்தல் நோக்கங்கள், அதுக்கு வந்து நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்கறது, வெயிட்டேஜ். அடுத்து சோதிக்கப்படும் பாடப்பகுதிகள், கண்டென்ட்டுக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட்ல பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அடுத்த கொஸ்டினுக்கு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 1 மார்க் எத்தனை இருக்கணும், 2 மார்க் எத்தனை இருக்கணும் அப்படின்றது, அதுக்கு வந்து வெயிட்டேஜ் எவ்வளவு வெயிட்டேஜ். அப்புறம் அந்த கடினத்தன்மை, ஈஸி கொஸ்டின் எவ்வளோ, மீடியம் கொஸ்டின் எவ்வளோ, இது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றது இந்த 4 விதமான டைப்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அசைனிங் வெயிட்டேஜஸ். இதுல பாத்தீங்கன்னா கற்பித்தல் நோக்கம், ஃபர்ஸ்ட் கற்பித்தல் நோக்கங்களுக்கு நிறையிடுதல்ல கற்பித்தல் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிதல், புரிதல், பயன்படுத்துதல், ஸ்கில், திறன். அறிதலுக்கு எத்தனை சதவீதம், 20 இருக்கணும். அறிதல் சம்பந்தமான கொஸ்டின் 20. அறிதல்னா நேரடியான கொஸ்டினா இருக்கும். அடுத்து புரிதல், இது புரிஞ்சா எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் டைப் எத்தனை இருக்கணும், 30. இப்போ நம்ம வந்து பிசிக்ஸ்ல இருக்கலையா, விண்டைக்கின் பயன்பாடுகள் யாவை, சீவர்களுடைய பயன்பாடுகள் யாவை, இது மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். அப்புறம் செய்திறன், ஸ்கில் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும். அடுத்து சிறந்த அடைவு தேர்வுல, ஒரு சிறந்த அடைவு தேர்வா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து அறிதல்ன்றது 2 சேர்ந்து இருக்கு. எனக்கு மீட்டுணர்தல், மீட்டு உணர்தல் ஆகிய 2 நோக்கங்களை கொண்டது. அப்புறம் வந்து புரிந்து கொள்ளுதல் ஆகிய 2 கற்பித்தல் நோக்கங்களுக்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு இருக்கணும், 60க்கு மிகாமல் இருக்கணும். இது ரெண்டும் வந்து சில இதுல வந்து இது 2 பெர்சன்டேஜ் மாத்தி போட்டிருப்பாங்க. ஆனா டோட்டல் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும், 60% இருக்கும். அது மாதிரி பயன்படுத்துதல் 30, ஸ்கில் வந்து 10. ஒரு சிறந்த அடைவு தேர்வா இருந்தா அறிதல் மற்றும் புரிதல் 60% இருக்கும். அடுத்து கடினத்தன்மை பேஸ்ல, கடினத்தன்மைனா
சுமாரான வினாக்கள், சராசரி கடினத்தன்மையுடையவை. அடுத்து வந்து சவாலாக அமையக்கூடிய வகை, அதாவது அதிக கடினத்தன்மை. ஃபர்ஸ்ட் வந்து சோதனைக்குரிய பெரும்பாலான வினாக்கள் வந்து அதாவது 60% வினாக்கள் வந்து எப்படி இருக்கணும், சுமாரா இருக்கணும். சராசரி அதாவது 60% வினாக்கள் வந்து சராசரி கடினத்தன்மையுடையதாகவும் 20% வினாக்கள் வந்து மதிப்பெண்களுக்குரியவை கடினமான வினாக்களாக மெய்த்திறன் மாணவர்களுக்கு சவாலாக அமையும் வகையிலும் 20% மதிப்பெண்கள் எப்படி இருக்கணும், எளிதாகவும் இருக்க வேண்டும். அதான் 60% சராசரியா இருக்கணும், 20% வந்து ஈஸியா இருக்கணும், இன்னொரு 20% ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வினாத்தாள் திட்ட வரைவை தயாரித்தல், ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றது. ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றது பாத்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணாங்க? ப்ளூ பிரிண்ட் நார்மலா ப்ளூ பிரிண்ட்ன்றது என்னது ஆக்சுவலா அப்படின்னா, இப்ப மொத்தம் வந்து ஒரு 10 பாடம் இருக்கு அப்படின்னா, இப்ப கொஸ்டின் எடுக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா சில நேரங்களில் வந்து ஒரு 2-3 பாடத்துல இருந்து எல்லா கொஸ்டினும் எடுத்துட்டு போயிடுவார். அதுக்காக தான் ப்ளூ பிரிண்ட் வந்து டிசைன் பண்றாங்க. ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் எவ்வளவு கொஸ்டின் மினிமம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே திட்டமிட்டது. எத்தனை 1 மார்க் எடுக்கணும், எத்தனை 2 மார்க் எடுக்கணும், ஒவ்வொரு பாடத்துலயும் எத்தனை 3 மார்க், எத்தனை 5 மார்க் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருவாங்க. இப்போ 1ஆம் பாடம் அப்படின்னா அதுல 3 3 மார்க், 2 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் எடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்குதான் என்ன பேர் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றோம். ப்ளூ பிரிண்ட்டுக்கு வினாத்தாள் திட்ட வரைவு அப்படின்னு சொல்லலாம். அது வினாத்தாள் திட்ட வரைவு என்பது வினாத்தாள் வடிவமைப்பு என்றும் சொல்லப்படுகிறது. கற்பிப்பு நோக்கங்கள், பாடப்பகுதிகள், வினா வகைகள், அவை ஒவ்வொன்றுக்கும் உரிய வினாக்களின் எண்ணிக்கை, மதிப்பெண்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய வடிவமைப்பு படிவம். அப்புறம் தயாரிக்கப்பட இருக்கும் வினாத்தாள் எவ்வாறு அமையும் என்பதை முன்கூட்டியே காட்டுவது வினாத்தாள் திட்ட வரைவு. வினாத்தாள் திட்ட வரைவில் பயன்கள் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து வினாத்தாள் திட்ட வரைவு சோதனையினுடைய உள்ளடக்க பொருள் கண்டென்ட் வேலிடிட்டியை அதிகரிக்கும். அப்புறம் சோதனையுடைய வரம்பு, பல்வேறு அம்சங்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம், சோதிக்கப்படும் கற்றல் விளைபயன்கள், லேர்னிங் அவுட்கம்ஸ், இது சப்ஜெக்ட் அவுட்கம்ஸ். அப்புறம் ஒவ்வொரு சோதனை உருப்படி டெஸ்ட் ஐட்டமும் ஒரு கற்றல் விளைவை சோதிப்பதை உறுதி செய்கிறது. ஒவ்வொரு சோதனை உருப்படியும் தனித்தன்மையுடன் வேறு எந்த, இதெல்லாம் வந்து ப்ளூ பிரிண்டுடைய நன்மைகள். அடுத்த சோதனை வினாக்களை எழுதி வினாத்தாளை தயாரித்தல். அடுத்து வந்து இது பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர் எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பிரிண்ட் படி என்ன பண்ணணும், வினாக்களை தயாரிச்சிடணும். தயாரிச்சுட்டு ஒவ்வொரு வகை வினாக்களையும் தனித்தனி தொகுதியாக அமைத்து, உதாரணமாக வந்து 1 மார்க் தனியா ஒரு தொகுதியில இருக்கும், அடுத்து வந்து 2 மார்க், அந்த மாதிரி தனித்தனி தொகுதியாக அமைத்து அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் எப்படி வந்து நீங்க விடை அளிக்கணும். இப்ப 2 மார்க்னா இப்ப நம்ம 9 கொடுத்துட்டு என்ன பண்றோம், 6க்கு வந்து கொஸ்டின் கேட்போம். அப்புறம் அந்த மாதிரியான குறிப்புகளையும் அதுல வந்து நோட் பண்ணி வச்சிருப்போம். நார்மலா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது அதான் வந்து கொஸ்டின் தயாரிக்கிறது, வேற ஒன்று. அடுத்து வந்து ஸ்கோரிங் கீ அண்ட் மார்க்கிங் ஸ்கீம். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கீ கொடுப்பாங்க இல்லையா, பப்ளிக் பேப்பர் திருத்தும் போது என்ன கொடுக்குறான், ஒரு ஆன்சர் கீ கொடுப்பான். அந்த ஆன்சர் கீல என்ன இருக்கும், ஆன்சர் கீல ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அதுல என்ன இருக்கும், கீவேர்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எத்தனை மார்க்கோ அந்த மார்க்கை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அப்புறம் அந்த மார்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னா இந்த பாயிண்ட் இருந்தா இத்தனை மார்க் கொடுங்க, இந்த பாயிண்ட் இருந்தா இத்தனை மார்க் கொடுங்க அப்படின்னு என்னென்ன பாயிண்ட் இருக்கணும், அந்த பாயிண்ட் இருந்தா எவ்வளவு மார்க் கொடுக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு கேள்விக்குமான மொத்த மதிப்பெண்ணுக்கு பிரித்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதுக்குதான் என்ன பேர் அப்படின்னா ஸ்கோரிங் கீ அண்ட் மார்க்கிங் ஸ்கீம், ரெண்டுமே அந்த கான்செப்ட்ல தான் வரும். அதாவது வினாத்தாளை தயாரித்து முடித்தவுடன் அதில் உள்ள வினாக்களுக்கு அளிக்கப்படும் விடைகளை மதிப்பிட்டு மதிப்பெண் வழங்குவதற்கு என்ன பேர் அப்படின்னா வழங்குறதுக்கு, அதாவது திருத்துறதுக்கு. நம்ம வினாத்தாள் தயாரிச்சாச்சு, பசங்க என்ன பண்ணிட்டாங்க, பரிச்சு எழுதிட்டான், அது ஒரு பேப்பர் வந்துச்சு, அதை திருத்துறதுக்கு என்ன வழிமுறையோ அதற்கான இதுதான் வந்து ஸ்கோரிங் கீ அண்ட் மார்க்கிங் ஸ்கீமை உருவாக்குறதுன்னு சொல்றாங்க. இப்ப ஸ்கோரிங் கீ அப்படின்னா வினாத்தாளில் உள்ள புறவய வினாக்களுக்கான பட்டியல், அதுக்கு பேர் வந்து ஸ்கோரிங் கீ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 மார்க்குக்கான ஆன்சரை வந்து என்ன சொல்றோம், ஸ்கோரிங் கீ. அப்ப விடைத்தாள்களை மதிப்பிடுவோர் மாணவர் அளித்த விடைகளை மதிப்பீட்டு கோலில் தரப்பட்டுள்ள விடைகளோடு ஒப்பிட்டு சரியான விடைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, மதிப்பெண் அளித்திடுவார்கள். அடுத்தது மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்றது, ஸ்கோரிங் கீனா ஒன்லி ஆன்சர் மட்டும் இருக்கும், எதுக்கு 1 மார்க்குக்கு. மார்க்கிங் ஸ்கீம்ன்றது வந்து இப்ப 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னா ஃபுல் ஆன்சர் இருக்காது, பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருப்பான்,
மார்க், அதான் மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். வினாத்தாளில் உள்ள சிறுவிடை வகை வினாக்கள், ஒரு 10 அளவிலான வினாக்கள், கற்றலை வினாக்கள் போன்றவற்றிற்கான விடைகளை மதிப்பிட மதிப்பெண் வழங்கும் திட்டம், அதாவது மார்க்கிங் ஸ்கீம் தயாரிக்கப்பட்டு மதிப்பீட்டாளர்கள் பேப்பர் திருத்துறவங்க, எவாலுவேட்டர், அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு வினாவிற்குமான விடையிலும் இடம்பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும் பாட கருத்துகள் அல்லது படிகள் அல்லது அவை ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு மார்க் கொடுக்கணும், பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய மதிப்பெண்கள் ஆகியவை இடம்பெற்றிருக்கும். இப்போ மொழிப்பாட சோதனையா இருந்தா எழுத்து பிழைகள், இலக்கண பிழைகளுக்கு எத்தனை மதிப்பெண் குறைக்கப்பட வேண்டும் என்பதும், அறிவியல் பாடமா இருந்தா நம்ம பிசிக்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து படம் வரையலன்னா 1 மார்க்கு கம்மி பண்ணுங்க, அல்லது வந்து ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா அதுல XY குறிக்கலன்னா மார்க்க குறைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி அறிவியல் இருந்தா அதே மாதிரி அழகை எழுதல, இப்ப ஆன்சர் கணக்கு போட்டிருந்தா ஆன்சர் கரெக்டா இருக்கு, என்ன எழுதல இருக்கு, யூனிட் எழுதலாம் 1/2 மார்க் குறைங்க, இது எல்லாமே ஆன்சர் கீழே நம்ம நோட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பொருத்தமான அழகை எழுதாதற்கு எவ்வளவு மதிப்பெண் குறைக்கப்பட வேண்டும் என்பதும் அங்க ஆன்சர் கீழே குறிக்கப்பட்டிருக்கும். இப்போ மதிப்பீட்டுக்கோள் மற்றும் மதிப்பெண் வழங்கும் திட்டத்தை பயன்படுத்தி மதிப்பிடும் போது மதிப்பீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, புறவயத்தன்மையுடனும் வெளிப்படையாகவும் செயல்படுவதை பெருமளவு என்ன பண்ணலாம், நம்ம உறுதி செய்யலாம். ஏன்னா வந்து நம்ம ஆன்சர் கீ வச்சுதான் நீங்க திருத்த போறீங்க. இந்த பாயிண்ட் இருந்தா எத்தனை மார்க் கூட அவன் கொடுத்துட்டான், அப்ப அந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்ற போது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிதான் ஆகணும், மார்க் கொடுத்தா ஆகணும். நம்ம அது நல்ல பையனா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத பையனா இருந்தாலும் சரி. அடுத்து வந்து கொஸ்டின் வைஸ் அனாலிசிஸ், ஐட்டம் அனாலிசிஸ், வினாவாரியான சோதனை உருப்படியான பகுப்பாய்வு. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டினை வந்து எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்றது, இதுல வந்து ஒரு சோதனையின் தரம், சிறப்பு, அதில் அடங்கியுள்ள உருப்படிகளையே சார்ந்தது. ஒரு டெஸ்டோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை தான் சார்ந்து இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வெறும் கஷ்டமான கொஸ்டினா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவோம், நம்ம கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப். அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈஸியா இருக்குது ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிடுவோம். கஷ்டமா இருந்தாலும் சரி இல்லை, ஈஸியா இருந்தாலும் சரி. அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஸ்டாண்டர்டு இருக்குது, அந்த கொஸ்டின் வந்து உண்மையிலே ஸ்டாண்டர்டா இருக்கா இல்லையா அப்படின்றத மெஷர் பண்றது, அதுதான் வந்து இந்த கொஸ்டின் வைஸ் அனாலிசிஸ். கொஸ்டின் வைஸ் அனாலிசிஸ். இன்னொன்று வந்து என்னது, அது என்ன சொல்றாங்க, இன்னொன்னு ஐட்டம் அனாலிசிஸ். ஐட்டம் அனாலிசிஸ்னா இப்ப 2 மார்க் அனலைஸ் பண்றது, 3 மார்க் அனலைஸ் பண்றது, 1 மார்க் அனலைசிஸ். இப்ப வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ஒரு கொஸ்டின்னா என்னென்ன இருக்கணும், இப்ப வந்து அறிதல், புரிதல், பயன்படுத்துதல், அப்புறம் வந்து திறன்கள், இதுல என்னென்ன பர்சன்டேஜ் இருக்கணும்ல, அந்த பர்சன்டேஜ் எல்லாம் அந்த கொஸ்டின்ல கரெக்டா இருக்கா. அது மாதிரி கடினத்தன்மை சொன்னோம் இல்லையா, சராசரி கடினத்தன்மை 60%, இது வந்து மத்த ரெண்டுமே 22% இருக்கா, இது மாதிரிலாம் செக் பண்றது, அதுதான் வந்து ஐட்டம் அனாலிசிஸ் அப்படின்றது. ஐட்டம் அனாலிசிஸ் என்ன பண்றோம்னா கொஸ்டினை நீங்க செக் பண்றீங்க, நல்ல கொஸ்டினா இல்லையா அப்படின்றது. அப்போ ஒரு சோதனையின் தரம், சிறப்பும் அதில் அடங்கியுள்ள உருப்படிகளையே சார்ந்துள்ளது. உருப்படின்றது ஐட்டம்ன்றதான் உருப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. எனவே ஒரு சோதனையை தரப்படுத்துகையில் ஒவ்வொரு உருப்படியையும் நுட்பமாக என்ன பண்ணணும், ஆராய்ந்து அவற்றின் கடினத்தன்மை, பிரித்துணர் ஆற்றல் ஆகியவற்றை கண்டறிய வேண்டும். இதன் மூலம் இந்த 2 வேர்டு யூஸ் பண்றாங்க, கடினத்தன்மை, இன்னொன்னு என்னது, பிரித்துணர் ஆற்றல். இதன் மூலம் தரமான உருப்படிகளை இனம் கண்டு அவற்றை மட்டும் சோதனையை இறுதியாக்கும் போது என்ன பண்ண முடியும், நம்ம இடம்பெற செய்ய முடியும். ஒரு கொஸ்டின் எடுக்கிறவர் இதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சோதனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோதனை உருப்படிகளினுடைய கடின நிலையையும் பிரித்துணர் ஆற்றலையும் எப்படி கணக்கிடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடின நிலையை கணக்கிடுது. இப்போ ஒரு முன்னோட்ட சோதனையின் மூலம் பெற்ற விடைத்தாள்களை மதிப்பிட்டு, ஒரு முன்னோட்ட சோதனைனா அந்த நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்க, என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, டெஸ்ட் வச்சு அதுல இருந்து என்ன வாங்குறோம், நம்ம வந்து பேப்பர்லாம் வாங்கிடுறோம் ரைட்டா. அப்ப அதுல இருந்து பேப்பர் வாங்கி திருத்தி முடிச்சாச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா திருத்தி முடிச்சுட்டு அந்த பேப்பரை வந்து மேலிருந்து கீழாக எப்படி வைக்கிறாங்க, இறங்கு வரிசை அப்படின்னா டாப், அதாவது டாப் ஸ்கோர்ல இருந்து லோயர் ஸ்கோர் வரைக்கும் வைக்கிறோம். இப்ப நம்ம நார்மலா காலாண்டு பேப்பரை திருத்தி என்ன பண்ணுவோம், 10 மார்க்ல இருந்து அப்படியே வச்சுட்டே போகும்ல, அது மாதிரி வச்சிடும். இவன் மேல் மட்டத்தில இருந்து ஒரு 27% விடைத்தாள்களை என்ன பண்ணணும், அது வந்து உயர் அடைவு தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு எடுத்துட்டு போறோம். கீழ் மட்டத்தில் உள்ள 27% விடைத்தாள்களை குறை அடைவு தேர்ச்சி பெற்ற குழுவினராக கருத போறோம் ரைட்டா. இப்ப மொத்தம் 100 பேப்பர் இருக்குன்னா
மார்க் படி மேல உள்ள 27 பேர் யாரு? டாப்பர்ஸ். கீழே உள்ள 27 பேர் யாரு? ஸ்லோ லேர்னர்ஸ். ரைட்டா? சரி, இப்ப ஒரு சோதனை உருப்படிக்கு சரியாக விடையளித்தோர் இந்த இருவகை அடைவு தேர்ச்சி குழு ஒவ்வொன்றிலும் எத்தனை பேர் கண்டுபிடிக்கணும்? 27 54 பேப்பர் எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க்க இந்த 54 பேர்ல எத்தனை பேர் கரெக்டா எழுதிருக்கான்? ரைட்டா? அது வந்து எத்தனை பேர் எழுதிருக்காங்க? ஒரு 30 பேர் எழுதிருக்காங்கன்னா 35 நம்ம எழுதிக்கிறோம். ரைட். இப்ப அடுத்து என்ன பார்க்கணும்? ஒரு சோதனை உருப்படிக்கு சரியாக விடையளித்தோர் வந்து எத்தனை பேர்னு நோட் பண்ணி சொல்றாங்க. அடுத்து இந்த பார்க்கலாம். உருப்படியின் கடின நிலையை கண்டுபிடிக்கிறது தான். அப்படிதான் நம்ம உருப்படி அந்த கொஸ்டினுடைய ஹார்ட்னஸ் பாத்தீங்கன்னா 2 குழுக்களிலும் சரியாக விடையளித்தோர் எத்தனை பேரு? 35 பேர் தான் சரியாக விடையளித்தோர். இரு குழுவிலையும் மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? இப்ப 27 54 மொத்தம் 100 பேரு. மேல 27 கீழே 27 54 பேரு. 54 பேர்ல எத்தனை அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கான்? ரெண்டுலையும் பாக்கலாம். மொத்தம் 35 பேர். அப்ப 35/54 இதை அடிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் வரும். நம்ம என்ன பண்ண முடியாது. 0. எத்தனை 6 வரும்னு வச்சுங்க. அடிச்சீங்கன்னா எத்தனை வரும்? நமக்கு ஒரு 0.6 ஒட்டி வருது. அப்ப எத்தனை பர்சன்டேஜ்? 60%. ரைட். இப்ப அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். கடின நிலை அளவுக்கான பிரிவு நிலை புள்ளியை எவ்வளவு வச்சுக்கணும்? 0.50 என கொண்டு அதை விட குறைவாக காணப்பட்டால் அந்த உறுப்பு வந்து என்னது? அதிக கடினத்தன்மை. 0.50க்கு அதிகமா இருந்துச்சுன்னா சரி. இப்ப அந்த கொஸ்டின் எளிமையானதா கஷ்டமானதா? எளிமையான. ஏன்னா 0.6 வருது. 0.5க்கு கீழே வந்தா கஷ்டமானதுன்னு சொல்றான். அதுக்கு மேல போச்சுன்னா ஈஸி. அப்ப அந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின். அவ்வளவுதான். இதுதான் வந்து நீங்க இது வந்து 1 மார்க் டெஸ்ட்டுக்கு 1 மார்க்குடைய கடினத்தன்மையை சோதிக்கும். அடுத்து அதுக்கே வந்து டிஸ்கிரிமினேட்டிங் பவர், பிரித்துணர் ஆற்றல். பிரித்துணர் ஆற்றல் என்ன பண்றாங்கன்னா இது வந்து உயர் அடைவு தேர்ச்சி பெற்றோரை குறை அடைவு தேர்ச்சி பெற்றோரை வந்து வேறுபடுத்தி காட்டுது. அதுக்கு பேர் வந்து டிஸ்கிரிமினேட்டிங் பவர். இதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரித்துணர் ஆற்றல் மிக்க சோதனை உருப்படிக்கு சரியாக விடையளித்தோர் உயரடைவு தேர்ச்சி குழுவில் மிக அதிகமாகவும் குறை அடைவு தேர்ச்சி குழுவில் குறைந்த எண்ணிக்கையில என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து மொத்தம் அதுல ஒரு 27 பேர் எடுத்தோம், இதுல ஒரு 27 பேர் எடுத்தோம். மொத்தம் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணிருக்கான்? 35 பேர். ஆனா இப்ப இதுல எத்தனை பேர் இதுல எத்தனை பேர்னு பார்க்க போறோம். அப்ப பிரித்துணர் ஆற்றல் என்ன பண்றாங்க? மேல் மட்டத்தில் சரியாக விடையளித்தோர் எத்தனை பேர்? இப்ப இந்த 27 எத்தனை பேர் அடிச்சிருப்பான்? ஒரு 20 பேர் அடிச்சிருப்பான். எத்தனை பேரு? 20 பேர். இதுல எத்தனை பேர் அடிச்சிருப்பான்? அப்ப 15 பேர். அப்ப எப்படி போட சொல்றான்? மேல் மட்டத்தில் சரியாக விடையளித்தோர் எத்தனை? 20. கீழ் மட்டத்தில் விடையளித்தோர் எத்தனை பேரு? இப்ப 20ல 5 போச்சுன்னா 5. இந்த 5 யாரால வகுக்கணும்னா மேல் மட்டம் அல்லது கீழ் மட்டத்தில் உள்ள மாணவர் எண்ணிக்கை ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அதனால மேல் மட்டம் அல்லது முதல்ல வந்து ரெண்டையும் சேர்த்துக்கணும். இப்ப வந்து அப்ப எத்தனை பேரு? 27. 5/27. 5/27 நினைச்சீங்கன்னா 1/5 வரும். கிட்டத்தட்ட 1/5 போட்டீங்கன்னா எதுக்கு வருது நமக்கு வந்து 0.2. இப்ப என்ன சொல்றான் பாருங்க. உருப்படி இப்ப நம்மளுடைய டிஸ்கிரிமினேட்டிங் பவர் வந்து 0.2 அவ்வளவுதான். அதை கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து அவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கான். இதை நம்ம பாத்துக்கலாம். இதுல வந்து அந்த இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த முறை எதுக்கு மட்டும் பயன்படும்? புறவை வினான்னா 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டினுக்கு தான் இது பயன்படும். கட்டுரை வகை வினாக்களுக்கு கீழ்கண்ட முறையை கையாள வேண்டும். கடின நிலை அளவு குறிப்பிட்ட கட்டுரை வினாவிற்கு விடையளித்த அனைத்து மாணவர்களின் மொத்த மதிப்பெண்ணுக்கும் அந்த வினாவிற்கு அதிக அளவாக பெறத்தக்க மதிப்பெண்ணுக்கும் உள்ள விகிதம். உதாரணமா வந்து ஒரு குறிப்பிட்ட 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க. அதுல வந்து விடையளித்த அனைத்து மாணவர்களோட மொத்த மதிப்பெண் எடுக்கிறோம். 100 பேர் அதுக்கு என்ன பண்ணிருக்கான்? 100 பேர் விடையளிச்சிருக்க மாட்டான். ஒரு 70-80 பேர் அடிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு 80 பேர் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கான். அதுல எல்லாருடைய மார்க்கையும் நீங்க கூட்டுறீங்க. ஒவ்வொருத்தரும் அந்த 5 மார்க்கு எத்தனை மார்க் வாங்கிருக்கான் கூட்டிங்கன்னா இப்ப வந்து ஒரு 250 மார்க் வாங்கிருக்கான்னு வச்சுக்கோங்க. 80 பேர் சேர்ந்து அந்த 250 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா
அந்த வினாவிற்கான ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பிட்ட வினாவிற்கு விடையளித்தோர் பெற்ற மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 250 பை அந்த வினாவிற்கான மதிப்பெண். அந்த வினாவிற்கான மதிப்பெண் எத்தனை? 5. எத்தனை பேர் விடையளிச்சு எத்தனை? 80 பேர் பை 400. அப்ப 250 பை 400 என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து என்னது கணித நிலை அளவு. இப்ப சில 5 மார்க்குகள்லாம் அதாவது நம்ம வந்து ஒரு 5 மார்க்கு கஷ்டமா இருக்குன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எந்த கொஸ்டினுக்கு மாணவர்கள் வந்து கம்மியா மார்க் வாங்கியிருக்கலாம் சராசரியா, அது கஷ்டமானது. இது நார்மலா உள்ளது. இது நம்ம கால்குலேஷன் மூலமா கண்டுபிடிக்கிறோம் கரெக்டா. ஏன்னா வந்து சில கொஸ்டின் வந்து கொஞ்சம் கடினத்தன்மையா இருக்கும், சிலது இன்னும் கூடுதல் கடினத்தன்மையா இருக்கும். இப்போ ரொம்ப ஹார்ட்னஸா இருக்கிற மாதிரி இருக்கிற கொஸ்டினை நம்ம என்ன பண்ணிடணும், மேக்ஸிமம் வந்து தவிர்த்தணும். அடுத்த பிரித்துணர் ஆற்றல் வந்து கட்டுரைக்கு வந்து கட்டுரை வினாக்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதனுடைய இணைப்பு கெழுவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை பத்தி டீட்டெயில் மட்டும் இல்ல. பிரித்துணர் ஆற்றல் குறியீடு என்பது கட்டுரை வினாவிற்கு விடையளித்தோர் பெற்ற மதிப்பெண்களான x1 x2 x3 என்பதற்கும் அவற்றுக்குரிய நிறை மதிப்பெண்களான a1 a2 a3 என்பதற்கு இடையேயான இணைப்பு கெழு. அடுத்த சோதனை தாளினுடைய இறுதி வடிவத்தை தயாரித்தல். இப்பதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, கொஸ்டினோட இறுதி வடிவத்தை தயாரிக்க போறீங்க. ஃபைனல் ஃபார்ம். ஃபைனல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிரித்தறியும் ஆற்றலின் அடிப்படையில் வினாக்கள் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் அவற்றில் பொருத்தமான கடினத்தன்மை உள்ள வினாக்களை இறுதி வடிவ சோதனைக்காக தேர்வு செய்ய வேண்டும். 50% வினாக்கள் சராசரி கடினத்தன்மை, 25% வினாக்கள் வந்து எளிமையானது, 20% வினாக்கள் கடினமானது, இன்னொரு 5% வினாக்கள் மிகவும் கடினமானதாக இருக்கும் வகையில் இறுதி வடிவ சோதனைக்காக அமைக்கிறது வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட வினாக்களை அவற்றின் கடினத்தன்மை அதிகரித்து செல்லும் வகையில் தேர்வு செய்யப்பட்ட வினாக்களை எப்படி ஆர்டர் பண்ண சொல்றான், கடினத்தன்மை அதிகரித்து செல்லும் வகையில். அப்படின்னா எப்படி, ஃபர்ஸ்ட் ஈஸி, அப்படியே ஈஸி டு ஹார்டு அப்படி போகணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அட்டவணைப்படுத்தலாம். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்ல ஃபர்ஸ்ட் 5 மார்க்க கஷ்டமா வச்சுக்கிடுவான். அதை பார்த்தாலே பயம் என்ன பண்ணிடுவான், பயம் பயந்துருவான். இப்ப டிஆர்பி வாங்கிறாங்க, அது மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கஷ்டமா வாங்கிறது. அப்ப வந்து பார்த்தவனே என்ன பண்ணிடுவாங்க, பயந்துருவாங்க. அதுக்காக எப்படி ஆர்டர் பண்ணு சொல்றாங்க அப்படின்னா, ஈஸி டு ஹார்ட். பட் எந்த ஃபார்முலாவையும் எதுல பயன்படுத்த மாட்டாங்க, நம்ம டிஆர்பி பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஆமா உங்களை வந்து ஃபில்டர் பண்றதுதான். அதனால நீங்க வந்து நமக்கு ஈஸியில இருந்து ஆடு 50 ஈஸியா இருக்கும், 20 கஷ்டமா இருக்கு அப்பெல்லாம் நீங்க வந்து இதை நினைக்க முடியாது. 100 கஷ்டமா இருந்தாலும் இருக்கும், 100 ஈஸியா இருந்தாலும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். இது வந்து இந்த ரூல் வந்து எந்த போட்டித் தேர்வுக்கு பொறுத்தாது. அடுத்து பிரித்துணர் ஆற்றல் அப்புறம் கடின நிலை. இது வந்து இதுக்கான டெபனிஷன் இந்த இருக்கு பாருங்க. பிரித்துணர் ஆற்றலோட ரேஞ்ச் வந்து இந்த இருக்கு. இப்ப 0.4க்கு மேல இருந்துச்சுன்னா ஒரு மிகவும் சிறந்த உருப்படின்னு சொல்லலாம். 0.4க்கும் 0.3க்கு இடையில இருந்துச்சுன்னா அது சிறந்த உருப்படி. இது வந்து வெரி குட்டு, குட்டு மயில் அது மாதிரி. அடுத்து வந்து 0.3க்கும் 0.2க்கு இடையில இருந்தா சுமாரானது. அதுவே 0.2க்கும் 0.1க்கு இடையில இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டினை மாத்திடணும், திருத்தி அமைக்கப்பட வேண்டியது. 0.1க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஐட்டத்தை சொல்றான். அது 0.1க்கு பிரித்தறிய வேண்டிய ஆற்றல் இது வந்து. அப்படின்னா பிரித்தறிய ஆற்றல் 0.1க்கு கீழே. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா கடின நிலை வந்து 0.4க்கும் 0.6க்கு இடையில இருந்தா என்னது சராசரி. 0.2க்கும் 0.4க்கு இடையில இருந்தா கடினம். 0.6க்கும் 0.8க்கு இருந்தா ரொம்ப எளிது. 8க்கும் 1க்கு இடையில மிக எளிய உருப்படி. 0க்கும் 0.2க்கு இடையில தான் மிகவும் கடினமானது. அடுத்த டூல்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்டுக்கான டூல்ஸ் பாத்தீங்கன்னா உற்றுநோக்கல். அடுத்து வந்து உற்றுநோக்கல்ல வந்து நமக்கு பங்கேற்கா உற்றுநோக்கல் எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து போர்ட்போலியோ அசஸ்மெண்ட். அடுத்தது பால்சன் மேயர் அந்த இதெல்லாம் வந்து போர்ட்போலியோல வந்து இருக்கு. அடுத்து வந்து ரூப்ரிக்ஸ் ஒரு டேர்ம் இருக்கு. இதுல நீங்க ரூப்ரிக்ஸ். அடுத்து வந்து பியர் அசஸ்மெண்ட், அவர் வந்து செக்லிஸ்ட். உற்றுநோக்கல்
உற்றுநோக்கல் என்பது பொருத்தமான சூழ்நிலைகளில் மனிதர் வெளிப்படுத்தும் நடத்தைகளை கூர்ந்து ஆராய்தல். ஒருவர் வெளியிடும் மறுமொழியையோ எழுத்து மூலம் தெரிவிப்பதையோ கவனத்தில் கொள்ளாமல் அவர் இயல்பான சூழ்நிலையில் வெளிப்படுத்தும் நடத்தை கூறுகள் மட்டுமே உற்றுநோக்கலில் பதிவு செய்யப்படும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? சிடி புட்டு. எங்க என்ன சொல்றாருன்னா, உற்றுநோக்கல் என்பது முறைமைப்பட்ட பார்வையோடு, அதாவது சிஸ்டமேட்டிக் ரீடிங், காணப்படும் சூழலை கவனமாக ஆராய்ந்து உடனுக்குடன் பதிவு செய்து கொள்வது. ஏன்னா உடனுக்குடன் பதிவு பண்ணிருந்தோம், இல்லைன்னா நாளைக்கு மறந்து போயிடும் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு. இந்த முறைமைப்பட்ட பார்வைனா சிஸ்டமேட்டிக் வியூவிங். நம்ம சில நேரங்களில் சில விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம், அது நமக்கு என்ன தெரியாது, மைண்ட்ல ஏறாது. இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க சில பேர், ஆனா வேற எங்கேயே சிந்தனை போகும். அப்படி இல்லாம உற்றுநோக்கல்ன்றது நம்ம எப்படி பார்க்கணும்? சிஸ்டமேட்டிக் வியூவிங்னா நம்ம கரெக்டா அவர் என்ன செய்யறான்றத கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம பார்க்கணும். பார்த்த உடனே அவர் செஞ்ச உடனே என்ன பண்ணிடணும், நம்ம அதை நோட் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா மறந்துடுவோம். ஏன்னா அவர் நிமிஷத்துக்கு 10 வேலை செய்ய பார்ப்பாரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்பதான் கரெக்டா நம்ம உற்றுநோக்கல் ஃபாலோ பண்ண முடியும். அடுத்த அண்மை காலத்தில் உற்றுநோக்கல் முறை செம்மைப்படுத்தப்பட்டு அதிக அளவு புறவயத்தன்மையுடன் நம்பகம் பெற்று வருகிறது. தேவைப்படும் நிலையில் ஒளி மற்றும் ஒளிப்பதிவு காட்சி கருவிகள், வெப்பமானிகள், தொலைநோக்கி கருவிகள், விருத்து கடிகாரங்கள் போன்ற சாதனங்களையும் உற்றுநோக்குவதற்கு நம்ம பயன்படுத்துறோம். உற்றுநோக்கலுக்கான எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மாணவனிடம் அவனது கை நடுக்கம், வார்த்தைகள் கோர்வையாக கூற முடியாமல் திணறுதல், நகம் கடித்தல், ஓரிடத்தில் அமைதியாக உட்கார முடியல போன்ற புற நடத்தைகளை நம்ம கவனிக்கும் போது அவன்கிட்ட என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம பதற்றம் மிகுந்த இருத்தலை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி செம்மையான உற்றுநோக்கலுக்கு பின்பற்ற வேண்டியவை பாத்தீங்கன்னா, முழு நிகழ்வையும் உற்றுநோக்கணும். ஒரு கூரை மட்டும்தான் ஒரு நேரத்தில் நம்ம கவனிக்கணும். அடுத்து உற்றுநோக்கு தெரியாமலே என்ன பண்ணணும், உற்றுநோக்கலாம். அப்புறம் உற்றுநோக்கல்ல தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தையோ ஊகங்களையோ இதையோ என்ன பண்ணக்கூடாது, கலக்கக்கூடாது. இது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அடுத்து உற்றுநோக்கல் வகையில் பாத்தீங்கன்னா, பங்கேற்கும் உற்றுநோக்கல், பங்கேற்கா உற்றுநோக்கல், இன்னொன்னு இயற்கையான, செயற்கையான, திட்டமிடப்பட்ட, இன்னொன்னு எதேச்சையான, இந்த மாதிரி பல உற்றுநோக்கல் இருக்கு. பங்கேற்கும் உற்றுநோக்கல் பாத்தீங்கன்னா, பங்கேற்கும் உற்றுநோக்கல் யார் உற்றுநோக்கப்பட வேண்டுமோ அவரை உள்ளடக்கிய குழுவில் உற்றுநோக்குவோரும் இடம்பெறுவார். அந்த குழுவிலே யாரும் இருப்பாங்க, உற்று நோக்கப்படுவோர் இருப்பாரு, உற்றுநோக்குவோரும் இருப்பார், 2 பேருமே இருப்பாங்க. குழுவின் செயல்பாடுகளில் உற்றுநோக்குவோரும் பங்கேற்பதன் மூலமாக குழு செயல்படும் சூழ்நிலையை அவர்களால் என்ன பண்ண முடியும், நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. குழு செயல்பாட்டில் உற்றுநோக்கப்படுபவர் எவ்வாறு செயல்படுகிறார், அவரது செயல்திறன் என்ன, மனப்பான்மை, சமூக இணக்கம், தலைமை பண்பு ஆகியவற்றை என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். பல்வேறு ஆளுமை கூறுகளை உள்ளபடியே உற்றுநோக்குவர் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். இன்னொன்னு பங்கேற்கா உற்றுநோக்கல். இது சிறு குழந்தைகள், பொருத்தப்பாடற்ற நடத்தை உடையோர் போன்றோரை உற்றுநோக்குவதற்கு இந்த பங்கேற்கா உற்றுநோக்கல் சிறப்பானது. இதுல உற்றுநோக்கப்படுவதற்கு தெரியாது, அவருக்கே தெரியாது, நம்ம மறைஞ்சிருந்து என்ன பண்றோம், நம்ம உற்றுநோக்கணும். இந்த மாதிரியான உற்றுநோக்கலுக்கு சில நேரங்கள்ல பதிவு செய்யக்கூடிய கருவிகளை என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அடுத்த இயற்கை சூழலில் உற்றுநோக்கல். இது வகுப்பறை, விளையாட்டு மைதானம், நூலகம் போன்ற இடங்களில் மாணவர்களை அவர்களுக்கு தெரியாமலே என்ன பண்றோம், நம்ம உற்றுநோக்குதல். அடுத்து செயற்கை அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் உற்றுநோக்குதல் பாத்தீங்கன்னா, இது ஏதாவது ஒரு கண்டிஷன் பண்ணி அதுல இருந்து பண்றது. உதாரணமா ஒருத்தர் அமைதியான அறையில படிக்க வைக்கிறோம், திரும்ப அவனையும் என்ன பண்ண போறோம், நம்ம சத்தம் மிகுந்த அறையிலையும் படிக்க வைக்கிறோம். 2 சூழ்நிலையில ஒரு குழந்தையை படிக்க வைத்து அதன் கற்றல் தேர்ச்சியை ஒப்பிடுதல். அமைதியான சூழ்நிலையில் படிக்கும் போதுதான் அந்த குழந்தையின் கற்றல் தேர்ச்சி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அதுவே அந்த சந்தடி சூழ்நிலையில் குழந்தையின் கவனம் சிதறுவதால் கற்றல் தேர்ச்சி குறைந்து காணப்படும். இந்த சோதனையில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சந்தடி அளவை கட்டுப்படுத்தப்பட்டு குழந்தையின் நடத்தைகள் ஒப்பிடப்படுகின்றன. இந்த சோதனை சொல்றோம், நம்ம கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கலுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அடுத்து உற்றுநோக்கலின் பயன்பாடுகள். பயன்பாடுகள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து உற்றுநோக்கல நன்மைகள் பாத்தீங்கன்னா, இதுக்கு உற்றுநோக்கல் பெரும்பாலும் தனிநபரை பற்றி இல்லாமல் குழுக்களுக்கும் பொருந்துவது. உற்றுநோக்கலுக்கு குறைந்த கால பயிற்சியே போதும், ஒன்னும் பெருசா பயிற்சி வேண்டியதில்லை. இந்த முறை எல்லா வயதினர் ஈடுபாளருக்கும் பொருந்தும். இந்த முறையை கையாளுவதற்கு செலவு கம்மி, எளிமையான கருவிகள் இருந்தா போதும். இயல்பான சூழல்ல ஒருவரை அல்லது குழு இதை உற்றுநோக்க முடியும். எத்தகைய சூழ்நிலையும் ஆராய வண்ணம் உற்றுநோக்கல் கருவியை வடிவமைத்துக் கொள்ளலாம். உற்றுநோக்கலின் குறைபாடுகள் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் உற்றுநோக்கி தன்னுடைய விருப்பு வெறுப்புகள், குறைபாடுகளும் உற்றுநோக்கலின் தரத்தை என்ன பண்ணும், பாதிக்கும்.
அது வெளிப்படுத்தப்படும் நடத்தையை மட்டுமே என்ன பண்ண முடியும், நம்மளால உற்று நோக்க முடியும். உள்ள இருக்கிறத மனசுக்குள்ள இருக்கிறத என்ன பண்ண முடியாது நம்மளால. அவர் என்ன வெளிப்படுத்துறாரு அதை மட்டும் தான். ஒருத்தர் வந்து மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிருப்பாரு, ஆனா வந்து வெளியில ஒரு நல்ல மனுஷன் மாதிரி நடந்துக்குவார். அப்ப வந்து நம்ம உற்று நோக்கும் போது அவர் நல்ல மனுஷனா தெரிவார். அவ்வளவுதான். உதாரணமா சில பேர் நீங்க ஆடு வளர்ப்பான், பார்த்தா ஆட்டுக்கு டெய்லி காலைல எந்திரிச்சு தண்ணி வைப்பான், அது பண்ணுவான், புல்லு வைப்பான், அதை வந்து கொஞ்சம் எல்லாம் பண்ணுவான். நல்லா பெருசான என்ன பண்ணுவான், கொண்டையை உடனே போட வெட்டிடுவான். ஆடு நினைச்சிருந்தா ரொம்ப நல்லவையா அப்படின்ட்டு அதை நினைச்சு அதை எழுதிச்சுன்னா கடைசியில பெரிய பொலகாரனா இருப்பான். அது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் நமக்கு. அப்ப வெளிப்படுத்தும் நடத்தையை மட்டும் தான் பண்ண முடியும். அவன் ஏன் அதெல்லாம் பண்ணான்றது ஆட்டுக்கு தெரியாது. அவனோட உள்ள நடந்த என்ன இருக்கு, நல்ல வளர்ந்து பெருச்சாங்கன்னா 2 கிலோ போன 2000 சேர்த்து வைக்கும் அப்படின்றதுதான் அவன் அதெல்லாம் பண்றான். அப்படின்றது அது தெரியாது. இன்னும் நம்மளால பாசமா இருக்கான், இதா இருக்கான் அப்படின்னு அதை நினைச்சிட்டு இருக்கணும். இப்போ உடனுக்குடன் தகவல்களை பதிவு செய்யறதுன்றது கஷ்டம். அதனால பதிவுகளும் முற்றிலும் என்ன பண்ணாது, சரிவர அமையாது. உற்றுநோக்குவதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது, அதிக அளவு பொறுமை, கூடிய பார்வை வேணும். நீ கண்ணாடி எவ்வளவு போட்டு பார்த்து உற்றுநோக்க முடியாது. அவங்க போர்டில் இருக்கிறதே சரியா தெரிய மாட்டேங்குது. அப்ப வந்து நம்ம இங்க உற்றுநோக்குறது. அடுத்து போர்ட்போலியோ. போர்ட்போலியோன்றது என்ன பாத்தீங்கன்னா, மாணவர்களது கற்றல் குறித்த விவரங்களை பல்வேறு மூலங்களிலிருந்து பல்வேறு முறைகள் பற்பல கால அளவுகள் சேகரித்து அதுக்கப்புறம் மதிப்பிடுறது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா போர்ட்போலியோ அசஸ்மெண்ட். இப்போ உதாரணமா வந்து மாணவர் செயல்பாட்டு தொகுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி அதுல வந்து என்ன இருக்கலாம், டயக்ராம்ஸ், அப்புறம் வந்து போட்டோஸ், வீடியோ காட்சிகள், கட்டுரைகள், கம்ப்யூட்டர் டிஸ்க், பாடப்பகுதியில் அமைந்த எழுத்து சோதனைகளுக்கு அழைக்கப்பட்ட விடைத்தாள்கள் போன்றவை இடம்பெறக்கூடும். உதாரணமா போர்ட்போலியோன்றது என்ன அப்படின்னா, ஒரு மாணவர்களுடைய அனைத்து செயல்திறன்களையும் வாங்கி வச்சு அதை மொத்தமா வச்சு அதுல வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறது. உதாரணமா இப்ப பிஎட் பட்ட படிப்புல இடம்பெற்றுள்ள கேம்ப் ரெக்கார்டு, அப்புறம் வந்து எஸ்யூபிவி ரெக்கார்டு, எல்லா ரெக்கார்டு ஒரு பிஎட்ல வந்து எப்படி வந்து மார்க் போடுறாங்க எல்லா ரெக்கார்டையும் வச்சு அவங்களுடைய சார்ட்டு, அப்புறம் அவங்களுடைய லெசன் பிளானு எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு மொத்தமா வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து வச்சு அந்த மாணவருடைய இதை வந்து மதிப்பிடுறோம். அதுக்கு பேர் தான் போர்ட்போலியோ மெத்தட் அப்படின்றது. அடுத்த மாணவரது கற்றல் செயல்பாடுகளின் தொகுப்பு, ஸ்டூடெண்ட் லேர்னிங் போர்ட்போலியோ. இதுல வந்து பால்சன் மற்றும் மேயர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அளித்துள்ள வரையறையின்படி மாணவரது கற்றல் செயல்பாடுகளின் தொகுப்புனா போர்ட்போலியோ. அந்த போர்ட்போலியோக்கான மீனிங் என்னன்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாடப்பகுதிகளில் கற்றல் தொடர்பாக மாணவர் மேற்கொண்ட முயற்சிகள், கற்றல் தொடர்பா என்னென்னலாம் பண்ணாரு, அவர் பெற்ற முன்னேற்றம் மற்றும் அடைவுகள் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய கற்றல் செயல்களின் தொகுப்பு. அதாவது ஒரு மாணவர் செய்த அனைத்தும் கல்வி தொடர்பாக அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அசைன்மெண்ட், ரெக்கார்டு, அப்புறம் வந்து என்னது டெஸ்ட் பேப்பரு, ஆக்டிவிட்டிஸ், ரெக்கார்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நம்ம அவர் வந்து டெஸ்ட் பண்றோம். அது வந்து போர்ட்போலியோ. அந்த கிரேஸ் என்பவர் என்ன சொல்றாருன்னா, கற்றல் தொடர்பான மாணவர் செயல்பாடுகளின் தொகுப்பு என்பது, அதாவது ஸ்டூடெண்ட் போர்ட்போலியோ என்பது மாணவரது கற்றல் நிகழ்ந்த விதம் குறித்த விவரங்களை கொண்ட பதிவேடு. மாணவர் இந்த வருஷம் ஃபுல்லா எப்படி கற்றார் அப்படின்றதுக்கான ஒரு பதிவேடுன்னு சொல்லலாம். மாணவர் கற்றறிந்த விதம் அல்லது சிந்தித்து செயல்பட்ட விதம், எழுப்பிய வினாக்கள், பகுத்தாய்ந்தவை, தொகுத்தறிந்தவை, உருவாக்கியவை, படைத்தவை, மற்றொரு கலந்துரையாடியது, அவை அனைத்தையும் குறித்த தகவல்கள் இந்த பதிவேட்டில் இடம்பெற்றது. எல்லாமே சேம் மீனிங் தான் போர்ட்போலியோ அப்படின்னா. அடுத்து ரூபிரிக்ஸ் அப்படின்னா இது வந்து மதிப்பீட்டு வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரூபிரிக்ஸ் என்ன சொல்றாங்க, மதிப்பீட்டுக்கான வழிகாட்டி, அதான் ரூபிரிக்ஸ். இதெல்லாம் ரூபிரிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே போதும். வந்து ரூபிரிக்ஸ் எனும் சொல்லுக்கு கல்வி நிலையங்களில் மாணவர்களது ஒப்படைப்புகள், விடைத்தாள்கள், செயல் திட்டங்கள், திறமையை வெளிப்படுத்தும் கல்வி செயல்கள் போன்றவற்றை மதிப்பிடுவதற்கான விதிமுறைகளையும் அவற்றுக்கான வரையறைகளையும் கொண்ட என்ன குறிப்பு, ஒரு வழிகாட்டி குறிப்பு. இது என்னன்னா மதிப்பிடுவதற்கான வழிகாட்டி. அதுக்குதான் என்ன பேரு, ரூபிரிக்ஸ். ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, அதை எப்படி திருத்தணும், எப்படி மார்க் போடணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டி, அல்லது எப்படி அதை அசஸ் பண்றது, எப்படி எவாலுவேட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் என்னது ரூபிரிக்ஸ்ன்றது. இப்ப வகுப்பறை கற்பித்தல் சூழலில் ரூபிரிக்ஸ் எனும் மதிப்பீட்டு வழிகாட்டி மாணவர்கள் கற்றறிந்திட வேண்டியவை
என்று எதிர்பார்க்கப்படுபவற்றை வரையறை செய்வதோடு அவர்கள் அனைவரது ஒப்படைவுகள் விடைத்தாள்கள் போன்றவற்றை தரம் மாறாமல் ஒரே சீராக மதிப்பீடு செய்வதை உறுதிப்படுத்தலை வழங்குகிறது. மாணவர்களது கற்றல் அடைவுத்தரம் அல்லது கற்றல் தேர்ச்சி எவ்வாறு உள்ளது என்பதை மதிப்பிடும் அளவிற்கு கருவியாகவும் என்னவருக்கு இந்த ஒரு ஸ்கோரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகவும் ரூபிரிக்ஸ் இருக்கு. அடுத்த சுருங்க கூறனா நம்ம மாணவர்களது கற்றல் அடைவை மதிப்பிடுதலில் ஆசிரியர் பின்பற்றும் அடிப்படைகளும் அவற்றை பற்றிய விளக்க குறிப்புகளையும் கொண்டது என்ன அப்படின்னா அந்த ரூபிரிக்ஸ் அப்படின்றது. உதாரணமாக மாணவரது ஒப்படைப்பு ஒன்றை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1 முதல் 4 வரையான தரநிலைகள் கொண்ட அளவுகள் கொண்டு மதிப்பிடும் போது இந்த தரநிலைகள் ஒவ்வொன்றையும் பெற்றிடுவதற்கு அவர்கள் வெளிப்படுத்த வேண்டியவை எவை என்பதையும் அவற்றின் தன்மையை விளக்கிடும் குறிப்புகளையும் கொண்டது ரூபிரிக்ஸ். உதாரணமாக எந்தெந்த கூறுகள் இருந்தால் தரநிலை 1, இவற்றோடு கூடுதலாக யார் இருந்தால் தரநிலை 2. அடுத்து இது ஆக்சுவலா நம்ம ஆன்சர் கீ இருக்குல்லையே அது மாதிரிதான். இப்ப நம்ம இப்ப உதாரணமா ஒரு கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிறான், வெளிவெளி நிறமாலை கேட்கறான்னு வச்சுக்கல, நம்ம தலைப்புகள் மட்டும் இருந்தா 1 மார்க் கொடுங்க, கொஞ்சம் அதாவது 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா 2 மார்க் கொடுங்கன்னு போடுறோம்ல. அது மாதிரி ரூபிரிக்ஸ்ன்றது மதிப்பிடுவதற்கான ஒரு வழிகாட்டு. இது கிட்டத்தட்ட நமக்கு ஆன்சர் கீ மாதிரியான ஒரு மெத்தட். அது மதிப்பீடு வழிகாட்டியின் நோக்கம் இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். அடுத்து மதிப்பிடுதலின் கூறு, பொருளுரைத்தல் என்ற சிறப்பானது இந்த மாதிரி இருக்கும். அதாவது மதிப்பிடுதலின் கூறு மதிப்பெண் வழங்கும் வழிகாட்டிக்கான ஒரு எடுத்துக்காட்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறப்பானது, நன்று, சராசரி, சிறப்பானது எப்ப சொல்லலாம்? பாடப்பகுதியில் உள்ள பொதுமை கருத்துகளையும் கோட்பாடுகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு அவன் நல்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க அல்லது ஒரு கொஸ்டின் கொடுக்குறீங்க, அதை அவன் தெளிவா புரிந்து கொண்டு கரெக்டா எழுதியிருக்கான் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நம்ம அதை எக்ஸலன்ட் அப்படின்னு நம்ம மதிப்பிடலாம். அதை அதை விட கொஞ்சம் கம்மியா தான் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணலாம்? நம்ம நன்று. இதுல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னா சராசரி. எதோ எல்லாமே இருந்தா சிறப்பானது, ஏதாவது ஒண்ணு கம்மியா இருந்துச்சுன்னா நன்று, இன்னும் ஒண்ணு கம்மியா இருந்துச்சுன்னா அது சராசரி, இன்னும் சுத்தமா கம்மியா இருக்குன்னா மோசமானது. இந்த மாதிரி இதான் மதிப்பீடு, அதான் ரூபிரிக்ஸ் அப்படின்னு, மார்க்கிங் ரூபிரிக்ஸ். அடுத்து பீர் அசஸ்மெண்ட். பீர் அசஸ்மெண்ட் என்னன்னா ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் பேப்பர் திருத்து, இதான் பீர் அசஸ்மெண்ட். இது காலமா நடக்கக்கூடிய விஷயம் தான், இப்ப பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. ஆனா இது நல்லதுன்னு தான் சொல்றான். ஏன்னா ஒரு மாணவன் இன்னொரு மாணவனுடைய பேப்பரை அவன் கொடுத்திருக்கும் போது அவனுக்கு பாடம் சம்பந்தமான விஷயங்களை அவன் தெரிஞ்சுக்கிறான், அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. இதை பீர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அறிதலை அறிந்துணரும் திறன், மெட்டா காக்னிட்டிவ் ஸ்கில். இதனால மாணவர்களுக்கு இந்த ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து சரிபார்ப்பு பட்டியல், செக்லிஸ்ட். செக்லிஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். செக்லிஸ்ட்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம் இல்லை அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நான் எளிதில் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்கிறேன், ஆம் இல்லை. நெடுந்தூரம் நடைபயிற்சியின் போது தனியாகவே செல்ல விரும்புகிறேன், நாயத்தரத்தினால் ஓடுவேன். அப்ப ஆம் இல்லை ஏதாவது போட்டுக்கலாம் நீங்க. எனது உடைமைகள் குறித்து அதிகம் கவனம் கொள்வேன். அடுத்து பொதுவாக நான் என்னை பற்றி அதிகம் சிந்திப்பது உண்டு. இது மாதிரி இதெல்லாம் என்னதுல ஒரு நமக்கு செக்லிஸ்ட். செக்லிஸ்ட்னா கேள்விகள் அடங்கிய தொகுப்பு. அதுல என்ன இருக்கும், அந்த கொஸ்டினை கொடுத்து நம்ம அப்புறம் மேலும் நிறைய செக்லிஸ்ட் இருக்கு. இப்ப செக்லிஸ்ட்னா இது மாதிரிதான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமா நீங்க டிஆர்பி அப்ளை பண்ணும்போது அதுல ஒரு கொஸ்டின்ஸ் இது இருக்கும், செக்லிஸ்ட் இருக்கும். அதுல நான் இதெல்லாம் இணைச்சிருக்கேன், நான் இது பண்ணிட்டேன், அடுத்தது இது பண்ணி, அதாவது ஒவ்வொரு எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பான். அது எல்லாத்தையும் நம்ம டிக் பண்ணாதான் என்ன பண்ணணும், நமக்கு ஓப்பன் ஆகும். அது எதுக்குன்னா நம்ம எல்லாத்தையும் சரியா செஞ்சிருக்கோமா அப்படின்றத செக் பண்றதுக்கு. அதுவும் என்ன அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா செக்லிஸ்ட் பேர். சரிபார்ப்பு பட்டியலோட பயன்கள்னு பாத்தீங்கன்னா கல்வி புள்ளி விவரங்களை கணக்கிடலாம். மாணவர்களுக்கு தேவைகளை நம்ம என்ன பண்ண முடியும். இப்ப உதாரணமா ஒரு 20 கேள்விகளை போட்டு மாணவர்களுக்கு கொடுத்தோம்னா அந்த கேள்விக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆம் இல்லை, தேவை அல்லது தேவையில்லைன்னு போடுவான். அதை வச்சு அவனுக்கு தேவை என்ன பண்ண முடியும், நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ உங்கள்ட்ட ஒரு செக்லிஸ்ட கொடுக்கலாம் இல்லையா, செக்லிஸ்ட கொடுத்து என்ன தேவை, இப்போ நல்ல வாட்டர் தேவை, டெய்லி டீ தேவை, அது தேவை, இந்த மாதிரி என்ன தேவைப்படுறத நம்ம பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி மாணவர் தேவைகள், அப்புறம் கல்வி நிலையங்களில் கிடைத்தரக்கூடிய வசதிகள்,
சேவைகள் ஆகியவற்றை அறியவும் மாணவர்களது நடத்தை கூறுகளை உள்நோக்கி பதிவு செய்யவும் சரிபார்ப்பு பட்டியல் உதவுகிறது. அடுத்த தர அளவுகோல். தர அளவுகோல் ரேட்டிங் ஸ்கேல். ரேட்டிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரேட்டிங் கொடுக்குறது. ரேட்டிங்னா என்னது? ரேட்டிங் நம்ம இப்ப மொபைல்ல நீங்க ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா ரேட்டிங் இருக்கும். 5 ஸ்டார், 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். 5 ஸ்டார்னா என்ன அர்த்தம்? ரூப்ரிக்ஸ்ல பாத்தீங்களா? அதே மாதிரிதான் ரேட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தர அளவுகளுக்கான எடுத்துக்காட்டுகள். இது வந்து நம்பர் டைப்லயும் கொடுக்கலாம். 1, 2, 3, 4, 5 அல்லது வர்ணனை மூலமா கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 1 அப்படின்றது மிக அதாவது குறிப்பிட்ட மாணவன் தன் சக மாணவர்களோடு குழு வேலையில் அடித்தல் ஒத்துழைப்பு எத்தகையது அப்படின்றத இப்போ 1 அப்படி கொடுத்தோம்னா என்ன இருக்கும்? ரொம்ப மோசம். 2 டிக் பண்ணீங்கன்னா மோசம். 3 டிக் பண்ணீங்கன்னா சுமார். அது மாதிரி இதான் ரேட்டிங் ஸ்கேல். ரேட்டிங் கொடுக்குறது. வர்ணனை வடிவிலான தர அளவுகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா மிக உயர்வு, சுமார், குறைவு, மிக குறைவு. ஏன்னா நம்ம மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஸ்டார் இருக்கும். 5 ஸ்டார் கொடுத்தா 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், அது மாதிரி. வரைபட தர அளவுகோல். வரைபட தர அளவுகோல் இம்முறையில் மதிப்பெண் அளவானது துல்லியமான அளவினை அலகுகளாக கொண்ட நேர்கோட்டில் ஒரு புள்ளியாக குறிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மாணவரின் விடாமுயற்சி எத்தகையது? உமது மதிப்பீட்டை அளவுகோலில் புள்ளியாக குறிப்பிடவும். இந்த மாதிரி இருக்கலாம். இவ்வகை தர மதிப்பீட்டு அளவுகோல் துல்லியமாக இருந்தாலும் பயன்படுத்துவதில் சிக்கல் நிறைந்தது. தர அளவுகோலின் பயன்பாடுகள். தர அளவுகோலின் பயன்பாடுகள் வந்து எதுக்கு முக்கியமா பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆசிரியரை மதிப்பிடுதல், அப்புறம் வேலைக்கு தேர்ந்தெடுக்க, பதவி உயர்வு அளிக்க, திறன் மதிப்பீட, ஊதிய உயர்வு அளிக்க, அடுத்து ஆளுமையை அளவிட, அப்புறம் புறவய தன்மையுடைய பல்வேறு கருவிகளின் ஏற்புடைமையை சோதித்தறிய, அப்புறம் பள்ளி கல்லூரிகளின் செயல்பாடு, அப்புறம் வந்து மாணவர்களுக்கு நம்ம தர அளவுகோல் கொடுத்து பள்ளி கல்லூரியின் செயல்பாடு என்ன பண்ணலாம்? நம்ம பள்ளி தொடர்பான கேள்விகளை கொடுக்கலாம். ஒரு 10 கேள்வி பள்ளியில வந்து இதெல்லாம் சரியா இருக்கு அல்லது சரியா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி ஒரு 10 கேள்வி கொடுக்கலாம். உதாரணமா குடிநீர் வசதி எவ்வாறு உள்ளது, இது எப்படி இருக்கு, சுத்தம் சுகாதாரம் எப்படி இருக்கு, கட்டுப்பாடு எப்படி இருக்கு, கற்பித்தல் முறை எப்படி இருக்கு. நம்ம அந்த கேள்விக்கான ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பள்ளியினுடைய தரத்தை என்ன பண்ணலாம்? நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வழங்கப்படும் பல்வேறு படிப்புகள், கிடைக்கும் வசதிகள் ஆகியவற்றை பற்றி துல்லியமாக கணித்திட பல்வேறு போட்டிகளில் ஒருவரது திறனை மதிப்பிட, உதாரணமாக சொற்பொழிவு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இது மாதிரி இதெல்லாம் தர அளவுகள் பயன்படுகிறது. அடுத்ததா ஸ்கோலாஸ்டிக் அசஸ்மெண்ட் அப்படின்னா கல்வி சார்ந்த மதிப்பிடுதல். கல்வி சார்ந்த மதிப்பிடுதல் பாத்தீங்கன்னா பாடங்களில் மாணவர்களது திறனை மதிப்பாய்வு செய்தல். பாடங்கள்ல அவருடைய திறனை மதிப்பிடுதல். இதுக்கான மதிப்பீடு பாத்தீங்கன்னா சோதனை, டெஸ்ட், வினாடி வினா, குயிஸ், தேர்வுகள், எக்ஸாம்ஸ், கட்டுரை மற்றும் முறையான திட்டமிடுதல் முறைகள். மாணவர்களது முன்னேற்றத்தினை அளவீடு செய்வதற்கு பயன்படுகிறது. இது பெரும்பாலும் இறுதி தேர்வு, நிலையான சோதனைகள், வினாடி வினா, ஒப்படைப்புகள், அசைன்மெண்ட் இதெல்லாம் இதுல வரும். நான் ஸ்கூலாஸ்டிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பாடங்கள் தவிர்த்து மற்றதை மதிப்பிடுதல். மற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது? அவருடைய சமூகத்திறன், மனவெளிச்சி பார்க்கலாம், உடற்கல்வி, இது எல்லாமே வந்து நான் ஸ்கோலாஸ்டிக்ல வரும். இது வந்து உற்றுநோக்கல், வினாத்தாள், செயல் திட்டம், பங்கேற்பாளர் செயல்பாடுகள், நிகழ்வு பதிவேடுகள், இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். அது அப்சர்வேஷனு அல்லது ஏதாவது ஒரு வினாத்தாள் கொடுத்து பண்ணலாம், அது ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கலாம் அவனுக்கு, அல்லது அந்த ஒரு விஷயத்துல பங்கேற்க வச்சு அதுல அவனுடைய செயல்பாடுகளை செக் பண்ணலாம், அல்லது ஒரு நிகழ்வுல அவனுடைய செயல்பாடுகளை நம்ம செக் பண்ணிக்கலாம். கல்வி இறை செயல்பாடுகள், குழு செயல்பாடுகள், மனவெளிச்சி, தலைமைத்துவ பண்புகள், உடற்பயிற்சி, இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து செக் பண்ண முடியும்.